இன்னைக்கு முஸ்லீம்களில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அடிப்படையான விஷயங்களே தெரியாத ஒரு சமுதாயமாக மாறிடுச்சு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருங்காலத்தை கணிச்சு சொல்கிறான்ல ஜோசிக்காரன், அவன்கிட்ட போய் நீங்கள் ஏதாச்சும் கேட்டீங்கன்னா உங்களுடைய 40 நாள் தொழுகை அழிஞ்சிரும், அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான் இப்படிங்கிற கருத்தில் சில ஹதீஸ்கள் எப்படின்னா குரானையே மறுத்துட்டாங்க இப்படிங்கிற மாதிரி ஹதீஸ்கள் இருக்குது. அப்போ ஜோசியம் பார்ப்பது அப்படிங்கிறது மார்க்கத்தில் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அம்சம். அப்போ என்கிட்ட மறைவான நாணம் அல்லாஹ்வுக்குரியது. அந்த அல்லாஹ்வுக்குரிய பண்பை சாதாரண மக்களுக்கு கொடுத்து, சாதாரண மனுஷனுக்கு கொடுத்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய நிறைய காரியம் நடந்துகிட்டு இருக்குது. அதில் இந்த ஃபால் கிதாப் பார்க்குறது, ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு நோய் ஏற்படுது, அல்லது தொழிலில் ஒரு பிரச்சனை ஏற்படுது, அல்லது வீடு இன்னொரு வீட்டில் மாற்றணும், புது வீட்டுக்கு போகணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வரும்போது சில அஜர்த்துமார், எல்லாரும் இல்லை ஒரு சில பேர் அவங்க ஃபால் கிதாப்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. இந்த ஜோசிகாரன் எப்படி ராகு கேது அப்படின்னு வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க ஒரு புக்கு வச்சுருக்கிறாங்க. புக்கு வச்சு அதை பார்த்து அதில் கட்டமாக போட்டு அதில் அரபியில் எழுதியிருக்கு. இதெல்லாம் அரபி மொழி படித்தவங்க பண்ணுற வேலை இது. போட்டு நீங்கள் இந்த வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த மூளை சரியில்லை, அந்த மூளை சரியில்லை, இதை தூக்கி இப்படி வைக்கணும் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசி இவங்க அரபி மொழி தெரிஞ்ச ஒரு ஜோசிகாரனை மாறி இருக்கிறாங்க, எல்லா ஆலிம்களில் ஒரு சில பேர். அப்போ இதையெல்லாம் சமுதாயத்தில் யார் அடையாளம் காட்டுறது, யார் பேசுகிறது? இது சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த சில ஆலிம் தானே பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் தடுக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் மறைவான செய்தி தெரியுங்கிற அந்த அடிப்படை நம்பிக்கையே முஸ்லீம்கிட்ட இல்லாமல் போச்சே. அப்போ இதையெல்லாம் நம்பி செயல்படும் போது நம்ம முஸ்லீமாக இருக்க முடியுமா? ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு ஜோசிக்காரர் கூட ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஒரு வீடியோ கூட, அந்த வீடியோ பாருங்க. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மணப்பாறையில இருந்து மஹபூப் கான் பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க சார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ஐயா வணக்கம்ங்க. ஐயா சொல்லுங்க. வணக்கம். உங்கள்ட்ட நான் இணைப்பு கிடைச்சது ரொம்ப நன்றிங்க. மகிழ்ச்சி ஐயா. ஐயா எனக்கு கடனோட உச்சத்துல கொஞ்சம் இருக்கீங்க. நான் மட்டும் இல்ல, எங்க அண்ணன் தம்பி 2 பேரும் எல்லாமே கடன்ல தான் இருக்கலாம். சரி, அதுக்கு என்னங்க பண்றது? ஐயா நான் என்ன நிகழ்ச்சி எவ்வளவு நாளா பாக்குறீங்க? நான் இப்போ ஒரு 15 நாள் 20 நாளா பாத்துட்டு இருக்கீங்க. சேலத்துல கூட இது அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்க. ஓ சரி, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நீங்க என்ன தொழில் பண்றீங்க? நான் ஹோட்டல் தொழில் வச்சிருந்தேங்க. அசைவ ஹோட்டல? ஆமாங்க. இன்னைக்கு முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சென்னையிலேருந்து திருச்சி போகும்போது இந்த அஸ்வின் ஒரு ஹோட்டல் இருக்குது பெரம்பலூர் அவுட்டரில். அங்கே பார்த்தீங்கன்னா சுத்த சைவ ஹோட்டல். 100 பேர் சாப்பிட்றாங்கன்னா 100 பேரில் 98 பேர் முஸ்லீம்ஸ் தான் சாப்பிட்றாங்க சார். வேற இந்துஸ்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து பிரியாணிகளில் உட்காந்துருக்காங்க. நான் இது இந்து முஸ்லீம்காக சொல்லலை, நான் உங்களோட மதத்தை பற்றி ரொம்ப அதிகமாக உயர்த்தி சொல்லியிருக்கேன் சார். ஒரு பிரபல டிவியில் நான் பேசும்போது, ஒரு வருஷம் பேசும்போது, உங்ககிட்ட இருக்க பெரிய குணம் என்னென்னா, நல்லதோ கெட்டதோ எல்லாருமே கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய ஒரு பக்குவம் முஸ்லீம்ஸ் இருக்குது சார். நம்பர் 2, யாருமே அம்மா அப்பாவை ரோட்டுக்கு விட்றதில்ல சார். அதாவது இந்த சென்ஸ் ஹோமேஜில் தங்க வைக்கிறதில்ல. 3வது விஷயம், அந்த இன்ஷா அல்லாஹ் கடவுளின் பேரால் தான் எல்லா விஷயமும் பண்ணுறீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த பிரச்சனை தடுமாற்றம் இருக்குன்னா நீங்கள் 5 முறை துவா பண்ணுறீங்களா? ஓகே. நீங்கள் இப்போ இந்த விஷயத்தை இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, வாஸ்து என்பது முஸ்லீம் மதத்தில் நம்புறது சரியா? முஸ்லீம், தூய முஸ்லீம் நம்புறது இல்லைங்க, கடனோட உச்சத்துல இருக்கனால. அதான் ஐயா, நீங்க கடனோட உச்சத்துக்கு இருக்கீங்க இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, குதிரை உச்சக்கட்ட வலி இருந்தால் தான் வெற்றி பெறும் சார். அது ஒரு ரேஸ்ல ஓடுதுன்னா பின்னாடி ஒரு குச்சி வச்சு குத்துருவாங்க, ஒரு இரும்பு குச்சி வச்சு குத்துறாங்கன்னா அதுக்கு வலியோட உச்சத்துல தான் அது ஜெயிக்கும் ஒழிய வெற்றினா என்னன்னு தெரியாது. உங்களுக்கு கடவுள் உச்சக்கட்ட பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா கடவுள் உங்க பக்கத்துல இருந்து உங்களை காப்பாற்றுவார் சார். அவர் உங்களை நிச்சயமா தள்ளி விட மாட்டார். மேலேருந்து குதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பறக்க கற்றுக் கொடுப்பார், இல்லை தாங்கி பிடிப்பார் சார். அப்போ இந்த இடத்துல உங்க மதத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க போறீங்க. நீங்க கடவுளை நம்புறீங்க, நான் என்னுடைய அல்லாஹ் மிகப்பெரியவர், அல்லாஹ் மட்டும்தான் உண்மை அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா இந்த வாஸ்து ஜோதிடம் பக்கம் நீங்க வரக்கூடாது சார். நீங்க வர பட்சத்தில் இப்போ நீங்க எதை தின்னா பித்தம் தெளின்ற ஒரு மனநிலை இருக்கும்போது உங்க பிரச்சனை பெரிதாகும் சார். ஸோ தயவுசெய்து கடவுளை நம்புங்க. நீங்க நிறைய இந்த சைவ உணவுக்குள்ள போயிடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பிக்கை இல்லாமல் இந்த துவா பண்றதுல எந்த விஷயமும் கிடையாது சார். நம்பிக்கையோட பண்ணுங்க, 100% தூய முஸ்லீமா மாறுங்கள். இந்த வீடியோல சொல்லக்கூடிய ஒரு ஜோசிகார் தான். அந்த ஜோசிகர் என்ன சொல்றாரு, இஸ்லாமத்தில் சில கொள்கைகள் இருக்குது, அந்த கொள்கைக்கு மாற்றமாக நீங்கள் நடந்து
நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிட வேண்டாங்கிற கருத்தில் அவர் பதிவு பண்ணுறாரு. இந்த வாஸ்து ஜோசியம் இதெல்லாம் வந்து இஸ்லாம் வந்து தடுக்குது, இஸ்லாம் இதை ஆதரிக்கலை, அதனால் நீங்கள் வந்து ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ முயற்சி பண்ணுங்க இப்படிங்கிற விஷயத்த ஒரு ஜோசிகாரர் சொல்கிறார். ஆனால் முஸ்லீம்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்குது? யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டு ஒரு பிரச்சனை டைமில் தீர்வுன்னு சொல்லி எதையாவது ஒன்று சொல்லிட்டா அது நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே அவர் மேலே நம்பிக்கை கொண்டு இவர் அப்படிப்பட்டவருங்க, இவர் அவுளியாவுங்க, இவருக்கு மறைவான செய்தியெல்லாம் தெரியுங்க, இவர் வந்து அப்படிப்பட்ட அவுளியாங்க, நம்ம நடமாடும் அவுளியாங்க, நம்ம இன்னைக்கு உலகத்தில் பார்க்கறத ஒரு அவுளியாவை பார்க்கலாம், இன்னொரு இடத்துல பாருங்கள் அவர் தொழுக மாட்டாங்க, ஜமாத் தொழுகைக்கு வர மாட்டாங்க, அவுளியான அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நபர், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நபர் எப்படி இருப்பாங்க? ஜமாத் தொழுகையில் கரெக்டாக இருப்பாங்க, ஹலால் ஹராமில் கரெக்டாக இருப்பாங்க, மனித உரிமைகளில் கரெக்டாக இருப்பாங்க, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள் அதில் கரெக்டாக இருப்பாங்க, எல்லா விஷயம் கரெக்டாக இருப்பாங்க. இவங்க தான் அவுளியாக்களாக வருவாங்க. அப்போ இவங்க சொல்லக்கூடியது என்ன? இவர் வந்துங்க இப்படி பார்த்த உடனே மூஞ்சியை பார்த்த உடனே சொல்லிடுவார், மூஞ்சியை பார்த்த உடனே சொன்ன உடனே இவர் என்ன அவுளியாவாது? ஒரு தோணும், சில விஷயங்கள் தோணும். உமர் அலி அவங்களுக்கு கூட சில பேர்த்த பார்த்தோன்னே தோணும் தானே அவுளியான்னு சொல்லிட்டு தெரிஞ்சார் அவர் நபி உமர்லி அவங்க, நான் அவுளியா, எனக்கு அப்படிப்பட்ட கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ நாம் ஏமாந்துட்டு இருக்கோம். குர்ஆனுடைய கல்வி இல்லாததுனால தான் ஒரு மனுஷனை வந்து தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடி ஒரு கட்டத்துக்கு அவரே கீழே தூக்கி போட்டு அந்த அவுளியா நடமாடும் அவுளியாவே கீழே தூக்கி போட்டு மிதிக்கூடிய நிலைமைக்கு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா மறைவான விஷயம் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நபிமார்களுக்கும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் தெரியும். அந்த மறைவான செய்தியையும் இந்த நபிமார்கள் வந்து மக்களுக்கு அறிவித்து கொடுத்துருவாங்க. இதுதான் அடிப்படை நம்பிக்கை. இது இல்லாமல் இந்த செவுத்துக்கு அப்புறம் வந்து என்ன நடக்கும் இங்கேருந்து பார்த்து நான் சொல்கிறேன் இப்படிலாம் சொன்னால் இது அடுத்த கட்டத்துக்கு நவுத்திட்டு போய் ஒரு காஃபீர் ஒரு ஜோசிக்காரன்ட்ட போய் குறி சொல்கிறவன்ட்ட போய் ஈமானை இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இப்போ தடுக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நடவடிக்கையை வந்து ஆலிம்கள் செஞ்சாலும் சரி, ஆலிம்கள் அல்லாதவங்க செஞ்சாலும் சரி, முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம் அல்லாத ஜோசிக்காரர்கள்ட்ட போனாலும் சரி, பல பகுதியில் நடக்குது. இது பல பகுதியில் சர்வசாதாரணமாக வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறது இதெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அம்சம். அதாவது இந்த ஃபால் கிதாபாகட்டும் ஜோசியமாகட்டும் இதில் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அம்சம். இதிலிருந்து முஸ்லீம்கள் முற்றிலும் விலகி இருக்கணும்.